அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் சிலவற்றை பார்க்க போகின்றோம். அதில் தஜ்ஜாலுடைய வருகை, யஹ்ஜூது மஹ்ஜூதுடைய வருகை, முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நடைபெறும் போர் ஆகியவற்றை பற்றி பார்க்க போகின்றோம். இன்று நாம் அறிந்த விடயம்தான் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறும் அந்த யுத்தமாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், யூதர்களிடம் முஸ்லிம்கள் போர் புரியும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அப்போது யூதர்கள் பாறை மரங்களின் பின்னே ஒளிந்து கொள்வார்கள். அப்போது பாறைகளும் மரங்களும் முஸ்லிமே, இதோ என் பின்னே ஒரு யூதன் ஒளிந்து உள்ளான், இங்கு வருவீராக, அவனை கொள்வீராக என்று கூறும். ஆனால் ஹர்கத் என்ற முள் மரத்தை தவிர அந்த முள் மரம் யூதர் மரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 2926வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2922வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் இதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக யூதர்களிடம் முஸ்லிம்கள் போர் புரிவார்கள் என்று கூறப்படுகின்றது. இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போரும் இப்படிப்பட்ட போராக இருக்குமோ என்பதை அல்லாஹ்தான் அறிவான். மறுமை நாள் நெருங்குவதற்கான அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த தஜ்ஜாலுடைய வருகையாகும். தஜ்ஜாலை பற்றியும் அவனுடைய வருகையை பற்றியும் அவன் இந்த உலகத்திலே நிகழ்த்தும் அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல ஹதீஸ்களின் மூலம் அறிவித்து தந்திருக்கின்றார்கள். இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் காலை தஜ்ஜால் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேரித்த மரத்தின் கீற்றில் அவன் ஒளிந்து இருக்கலாம் என நாங்கள் எண்ணும் அளவுக்கு அவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். அவர்களிடம் நாங்கள் மாலை நேரத்தில் சென்றபோது எங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு, உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, காலையில் தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கூறினீர்கள், அவன் பேரித்த மரக்கீற்றில் மறைந்து இருப்பானோ என அவனை நாங்கள் எண்ணும் அளவுக்கு நீங்கள் தெளிவாக கூறினீர்கள் என்று கூறினோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஜ்ஜாலை விட மற்ற விஷயங்களே உங்களிடம் என்னை மிகவும் பயப்படச் செய்கிறது. உங்களிடையே நான் இருக்கும் போது அவன் வெளியேறினால் உங்களுக்காக நான் அவனிடம் போரிடுவேன். உங்களிடையே நான் இல்லாத போது அவன் வந்தால் ஒவ்வொருவரும் அவனுக்கு எதிரியே. அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனக்கு பின் பாதுகாப்பாளனாக உள்ளான். நிச்சயமாக அவன் குட்டை முடியை உடைய வாலிபன், அவனது கண் பிதுங்கி நிற்கும். அப்துல் உஸ்ஸா இப்னு கதன் என்பவர் போல் அவன் இருப்பான். உங்களில் ஒருவர் அவனை சந்தித்தால் கஹ்ஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை அவர் ஓதட்டும். அவன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுக்கிடையே உள்ள பகுதியிலிருந்து வெளியேறுவான். வலது புறத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான், இடது புறத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அப்போது உறுதியாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, பூமியில் அவன் தங்கியிருக்கும் காலம் எவ்வளவு என்று கேட்டோம். 40 நாள். ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும், மற்றொரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும், மற்றொரு நாள் ஒரு வாரம் போல் இருக்கும், மற்றவை உங்களின் சாதாரண நாட்களை போன்றுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, ஒரு வருடம் போல் உள்ள அந்த நாளில் ஒரு நாளுக்குரிய தொழுகை தொழுதால் நமக்கு போதுமா என்று கேட்டோம். இல்லை, அந்த நாளில் அதன் நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, பூமியில் அவனின் வேகம் எவ்வளவு என்று கேட்டோம். காற்று தள்ளிச் செல்லும் மேகம் போல் வேகம் இருக்கும் என்று கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் மக்களிடம் வருவான், அவர்களை அவன் வழிக்கு அழைப்பான், அவனை நம்புவார்கள், அவன் கூறுவதை ஏற்பார்கள், வானத்திற்கு அவன் கட்டளையிடுவான்,
அது மழை பொழியும். பூமிக்கு கட்டளையிடுவான். அது தாவரங்களை முளைக்கச் செய்யும். அவர்களின் கால்நடைகள் நீண்ட கொம்புகளுடன் பால் மடு கனந்து வயிறு நிறைந்து கொழுத்து மாலையில் அவர்களிடம் திரும்பும். பின்பு மற்றொரு கூட்டத்தாரிடம் வருவான். அவர்களையும் தன் வழிக்கு அழைப்பான். அவனது கருத்தை ஏற்க மாட்டார்கள். அவர்களை விட்டு அவன் சென்று விடுவான். அவர்கள் தங்கள் சொத்துக்கள் எதுவும் தங்கள் கையில் இல்லாத அளவுக்கு பஞ்சத்தில் தவிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். பின்பு வறண்ட காட்டிற்கு செல்வான். அதனிடம் உன் புதையல்களை நீ வெளிப்படுத்து என்று கூறுவான். பெரிய தேனியை சிறிய தேனீக்கள் சூழ்ந்து கொள்வது போல் புதையல்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும். பின்பு ஒரு வலிமையான வாலிபனை அவன் அழைப்பான். அவனை தன் வாளால் வெட்டுவான். ஒரே வெட்டில் 2 துண்டாக அவனை பிளப்பான். பின்பு இறந்த இளைஞனை அழைப்பான். உடனே அவன் சிரித்த முகத்துடன் எழுந்து வருவான். இந்த நிலையில்தான் அல்லாஹ் ஈசா நபியை அனுப்புவான். திமிஷ்க் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவில் வண்ண ஆடை அணிந்தவர்களாக 2 வானவர்களின் இறக்கைகளில் தங்கள் கைகளை வைத்தவர்களாக இறங்குவார்கள். தன் தலையை அவர்கள் சாய்த்தால் வியர்வை கொட்டும். அதை அவர்கள் உயர்த்தினால் முத்துக்கள் போல் அந்த வியர்வை பிரகாசிக்கும். அவர்களின் மூச்சு காற்றை நுகரும் எந்த இறை மறுப்பாளரும் இறக்காமல் இருப்பதில்லை. அவர்களின் மூச்சு காற்று அவர்களின் பார்வைப்படும் தூரம் அளவுக்கு சென்றடையும். ஈசா நபி தஜ்ஜாலை தேடுவார்கள். இறுதியில் பைத்துல் முகத்தஸ் அருகில் உள்ள லூத் என்ற இடத்தில் பிடித்து அவனை கொல்வார்கள். அந்த சமயத்தில் தஜ்ஜாலை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிவிட்ட ஒரு கூட்டத்தாரிடம் அடுத்து ஈசா நபி வருவார்கள். அவர்களின் முகங்களை தடவி விடுவார்கள். அவர்களிடம் சொர்க்கத்தில் உள்ள அவர்களுக்குரிய தகுதிகளை பற்றி ஈசா நபி கூறுவார்கள். அந்த சமயத்தில் ஈசா நபியிடம் அல்லாஹ், நான் என் அடியார்கள் சிலரை வெளியாக்கியுள்ளேன். அவர்களிடம் யாரும் சண்டை செய்ய முடியாது. எனவே என் அடியார்களை தூர் மலை பக்கம் ஒன்று சேர்ப்பீராக என்று கூறுவான். பின்பு யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தாரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள். அவர்களின் முதல் கூட்டத்தார் தஃப்ரிஸ்தான் என்று சிறு கடலை கடந்து செல்வார்கள். அதில் உள்ள தண்ணீர் முழுவதையும் குடித்து விடுவார்கள். அவர்களின் அடுத்த கூட்டத்தினர் வருவர். இங்கு ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்தது என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்கும். அல்லாஹ்வின் நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் ஒரு மலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். இன்று உங்களிடம் 100 தினார் பொற்காசு இருப்பதை விட அவர்களிடம் ஒருவருக்கு ஒரு மாட்டின் தலை இருப்பது சிறந்ததாக இருக்கும். ஈசா நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். உடனே அல்லாஹ் அவர்களின் கழுத்தில் அமர்ந்து கொத்தும் பறவையை அனுப்புவான். அப்போது அவர்கள் ஓர் உயிர் இறப்பது போன்று ஒரே சமயத்தில் அனைவரும் இறந்து விடுவார்கள். பின்பு ஈசா நபியும் அவர்களின் தோழர்களும் மலையிலிருந்து தரைக்கு இறங்கி வருவார்கள். பூமியின் ஒரு சான் இடம் கூட மீதமில்லாமல் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினரின் சடலங்களும் துர்நாற்றமும் பிணவாடையும் இருக்கும். உடனே ஈசா நபியும் அவர்களின் தோழர்களும் அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். ஒட்டகத்தின் கழுத்துகளைப் போல் உள்ள பறவைகளை அல்லாஹ் அனுப்புவான். அவை அவர்களின் உடல்களை சுமந்து சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் தூக்கி எறிந்துவிடும். பின்பு அல்லாஹ் மலையை பொழிய செய்வான். எந்த ஒரு வீடும் கூடாரமும் அதிலிருந்து தப்பித்து விட முடியாது. இதனால் கண்ணாடி போல் பூமியாகும் வரை மலை சுத்தமாக்கிவிடும். பின்பு பூமியிடம் உன் விளைச்சல் பொருட்களை வெளிப்படுத்து, உன் பரக்கத்தை மீண்டும் வெளியாக்கு என்று கூறப்படும். அன்றைய நாளில் ஒரு கூட்டம் ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிடும். அதன் தோலின் கீழ் மக்கள் இளைப்பாறுவார்கள். அவர்களின் கால்நடைகளிலும் பரக்கத் செய்யப்படும். ஒரு ஒட்டகத்தின் பால் மனிதர்களின் பெரும் கூட்டம் குடிக்கும் அளவுக்கு இருக்கும். மேலும் ஒரு பசுமாட்டின் பால் மக்களின் ஒரு பிரிவினர் குடிக்கும் அளவுக்கு இருக்கும். ஒரு ஆட்டின் பால் ஒரு குடும்பமே குடிக்கும் அளவிற்கு இருக்கும். இது மாதிரியான நிலையில் அல்லாஹ் குளிர்ந்த காற்றை வீசச் செய்வான். அக்காற்று அவர்களின் அக்குள்களுக்கு கீழே போய் சேரும். அனைத்து முஸ்லீமான முஹ்மீனான அடியார்களின் உயிர்கள் அப்போது கைப்பற்றப்படும். மக்களின் கெட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள்.
அவர்கள் கழுதைகளை போன்று வெட்கமின்றி தங்களுக்கிடையே சண்டை சச்சரவு செய்து கொள்வார்கள். அப்போதுதான் அவர்களிடம் மறுமை நாள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2937வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில அறிவிப்புகளில் இந்த தஜ்ஜாலுடைய அட்டூழியங்கள் பற்றியும் அவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தும் அநியாயங்கள் பற்றியும் வந்துள்ளது. ரிஃபி இப்னு ஹிராஷ் கூறுகின்றார்கள், அபு மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நான் ஹுதைபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அவர்களிடம் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஜ்ஜால் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டது பற்றி எனக்கு கூறுங்கள் என கேட்டேன். அப்போது நிச்சயமாக தஜ்ஜால் வருவான். அவனிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். அவனிடம் தண்ணீராக மக்கள் காண்பது சுட்டெரிக்கும் நெருப்பாக இருக்கும். மேலும் அவனிடம் நெருப்பாக மக்கள் காண்பது சுவையான குளிர்ந்த நீராக இருக்கும். யார் அவனை அடைகின்றாரோ அவனிடம் நெருப்பாக காண்பதையே தேர்ந்தெடுக்கட்டும், ஏனென்றால் அது தூய்மையான சுவையான நீராகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்று ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதையே கேட்டேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 3450வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2934வது ஹதீஸாகவும் 2935வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்காவையும் மதீனாவையும் தவிர மற்ற ஊர்கள் அனைத்திலும் தஜ்ஜால் நுழையாமல் இருப்பதில்லை. மக்கா மதீனாவின் வாசல்கள் அனைத்திலும் அவ்வூரை பாதுகாக்கும் வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். எனவே அவன் மதீனாவுக்கு அருகில் ஒரு மேட்டு பகுதியில் இறங்குவான். பின்னர் மதீனாவில் 3 பூகம்பங்கள் ஏற்படும். அதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சர்கள் என அனைவரையும் அல்லாஹ் வெளியேற்றுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2943வது ஹதீஸாக வந்துள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஈரானில் உள்ள இஸ்பஹான் என்ற பகுதியை சேர்ந்த 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அவர்கள் தைலசான் எனும் பச்சை நிறத்திலான நீண்ட ஆடையை அணிந்திருப்பர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2944வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதம் அவர்களை படைத்ததிலிருந்து மறுமை நாள் ஏற்படுவதற்கும் இடைப்பட்ட நாளில் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட பெரிய குழப்பம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2946வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தஜ்ஜாலினுடைய தோற்றத்தை பற்றியும் இவ்வாறு ஹதீஸ்களில் வந்துள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த நபியும் தன் சமுதாயத்தினரிடம் பொய்யனும் ஒற்றை கண் உடையவனுமான தஜ்ஜால் அவனை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவன் ஒற்றை கண்ணுடையவன் ஆவான். நிச்சயமாக உங்களின் இறைவன் ஒற்றை கண் உடையவன் இல்லை. தஜ்ஜாலின் 2 கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 7131வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2933வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தஜ்ஜாலை பற்றி தன் சமுதாயத்தினரிடம் எந்த நபியும் கூறாத ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கூறட்டுமா? அவன் ஒற்றை கண் உடையவன். நிச்சயமாக அவன் தன்னுடன் சொர்க்கம் போன்றதையும் நரகம் போன்றதையும் கொண்டு வருவான். ஆனால் அவன் சொர்க்கம் என்று கூறுவதுதான் நரகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 3338வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2936வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் தஜ்ஜால் பற்றி கூறினார்கள். அப்பொழுது அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல, அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தஜ்ஜால் தான் வலது கண் பொட்டை கண் உடையவன் ஆவான். அவனது கண் திராட்சை பழம் போன்று வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 7127வது ஹதீஸாகவும், முஸ்லீமில் 169வது ஹதீஸாகவும் 100வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இந்த பதிவின் மூலம் தஜ்ஜாலுடைய தோற்றத்தை பற்றியும் அவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தப் போகும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பற்றியும் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்த்துள்ளோம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருந்தால் எங்களுடைய ஏனைய சகோதர சகோதரிகளும் இதை பற்றி அறிந்து கொள்ளட்டும். உங்களால் முடியுமாக இருந்தால் இதை அவர்களுடனும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் இப்படியான விடயங்களை, நல்ல விடயங்களை கேட்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.